இந்த டயட் பிளானை கொஞ்சம் பாருங்க. காலையில் ஓட்ஸு போமோகிரானேட், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு போமோகிரானேட் வாட்டர்மெலன், அப்புறம் நைட்டு மறுபடியும் போமோகிரானேட் வாட்டர்மெலன், நடுவில் கொஞ்சம் லெமன் ஜூஸ். இது டயட் பிளானா? இப்படி சாப்பிட்டா வெயிட் குறையுமா? ஆமாம், கண்டிப்பாக குறையும். ஆனால் அது ஒரு ஹெல்த்தி ஃபேட் லாஸாக இருக்காது. உங்கள் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன், எசென்ஷியல் ஃபேட், மினரல்ஸ், தேவைப்படுற கேலரி, இது எல்லாமே ஓவராலாக தேவை. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக சாப்பிட்டா, எஸ்பெஷலி ப்ரோட்டீனே இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் டயட்டில், ஃபேட்டோட சேர்ந்து இருக்கிற உங்கள் மசில் மாஸும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படி ஒரு டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓவரால் உங்கள் ஸ்ட்ரென்த் குறையும், எப்பயுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பெர்ஃபார்மன்ஸாக பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஃபுட் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறது லாங் டேர்முக்கு சஸ்டைனபிளே கிடையாது. அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த டயட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக சாப்பிட்றீங்க, கேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஃப்ரூட் டயட் இருந்து குறைச்சிங்க பார்த்தீங்களா வெயிட்டு, அது திருப்பியும் அப்படியே டபுளாக ரீகெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட கோல் வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, ஃபேட் லாஸ் வித் மசில் ப்ரிசர்வேஷன். இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல யாரோ டயட்டை சொன்னாங்க அப்படின்ட்டு பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்கள் பாடிக்கு என்ன நியூட்ரிஷன் தேவைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் வெயிட் ஸ்கேலில் வர நம்பரை மட்டும் சேஸ் பண்ணாமல் லாங் டேர்முக்கு நீங்கள் ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்விங் இஸ் நாட் ஃபேட் லாஸ். ப்ராப்பர் நியூட்ரிஷன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் மெயின்லி கன்சிஸ்டன்சி, இதுதான் சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தேங்க்யூ.